ஏய் என்னம்மா இவ்வளோ பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு வர? இன்னைக்கு என்ன நிஜமாலே ஊருக்கு போறியா என்ன? சரி சரி போயிட்டு வாங்க டாட்டா. வேலை செய்யறதுடா. எங்கடா அவன்? இந்த பேர் இந்த பிள்ளை நிக்குது பாரு. அவன் ஏதோ பிஸ்கட் பாக்கெட் சவுண்ட் கேட்டுச்சேன்னு கூட வந்து நிக்கிறா. மளிகை சாமான் காய வைக்க போறேன். குழம்பு சாமான் மளிகா போக மாட்டேங்க. சரிங்களா? நான் கூட இவ்வளவு பெரிய மூட்டை எடுத்துட்டு வந்தது எங்க நீ வரமாட்டா. நீ வா நம்ம போவோம். ஊருக்கு போறேன்னு நினைச்சேன். வருவாளான்னு கேட்டான். நீ வரலன்னு வந்து தம்பறான்னு. அதான் புள்ள தங்க புள்ளங்கிறது. என்னடா என்ன கேட்டேன்னா? நான் கூட நீ இவ்வளவு பெரிய மூட்டை எடுத்துட்டு வந்தது ஊருக்கு போய் நினைச்சிட்டேன். ஊருக்கு போனா தானே அப்படி இதெல்லாம் நீங்க பாருங்க சாமான்லாம் வச்சுங்க. நீங்களே நாங்கள் ஊருக்கு போகிறோம். சரி எதுக்கு இவ்வளோ சாமான்? யாரும் விருத்தாளி தான் வராங்க லீவுக்கு. யாரும் வீட்டுக்கு விட்டுறாத. நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் குழம்பு அரைக்கிறதுக்கு குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சாமான்? நம்ம 4 பேருக்கு. நம்ம 4 பேர் 7 பேர் இருந்தாலும் சாமானை வாங்கி அரைச்சி வச்சுக்கணும். ஒரு டெய்லிக்குமா வாங்கி அரைப்பாங்க. ஒரு மாசத்துக்கு நான் 3 மாசத்துக்கு வச்சுக்குவேன். ஆனால் இதுவே 3000 ரூபா பார்ப்போம். 3000 ரூபாயா? நீ சமைக்கிற சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இல்லை, அப்புறம் எதுக்கு 3000 ரூபா? சிம்ருக்குள்ள உனக்கு டேஸ்டா இல்லாம தான் சாப்பிடுறீங்களா? நல்லா நான் எங்க நல்லா சாப்பிட்றேன். நான் ஏதோ கொஞ்சம், அப்பா ஏதோ பாதி, காக்கர் ஏதோ கொஞ்சோண்டு மீதி. பேசுங்க என்ன சொல்லுங்க. இந்த சாமான் 3000 ரூபா. சரியா? இப்போ 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றல, அதில் இப்படி இதில் என்னதான் இருக்கு? இதுலயா? அதான் சொன்னா குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கான சாமான். அதெல்லாம் என்னென்ன சாமான் காட்டு. எக்ஸ்ட்ரா சாமான். ஏன் நீ வாங்கி அரைக்க போறியா? ஆமா. நான் வாங்கி அரைக்கிற மசாலா சாமான் நல்லா இல்ல. இனிமே நீனு உங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போய் சாமான் வாங்கி நாங்க தான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவோம் சாமான் தான். 100 ரூபாய்க்கு எப்படி பாக்கெட்ல அரைச்ச பொடி விற்பாங்க, செங்கல் பொடி போட்டு கலந்து. அதை வாங்கி அந்த வச்சு நீங்க சாப்பிடுங்க. வீட்டு மசாலா நான் அரைச்சு கொடுக்குறேன் இல்லையா உங்களுக்கு, அப்பதான் பேசுவீங்க. பாக்கெட்டா போட்டு வச்சிருப்பாங்களா, அதை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. சரி ஓகே. அதான் அந்த தைரியத்துல பேசுறதுதான். பாஸ் பாஸ் எங்க பாஸ் போறீங்க? பாஸ் வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு நானு அங்க காய வைக்க போறோம். சரி காமிச்சிட்டு போ. என்ன இது மளிகை சாமானையா? ஆமா. நீ மளிகை சாமான் மட்டுமா வாங்குனீங்க? கடைக்கு சாமான் வாங்க போகணும்னு சொன்னா இஷ்டத்துக்கு உங்க அங்கங்க காணா போயிடுறீங்க. திருப்பி எல்லாரும் ஒன்றா சேர்த்து பார்த்தோம்னா ஆளுக்கு கொஞ்சம் கையில வச்சு மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சேர்த்தா அது அமௌண்ட் தனியா வருது. கேட்டா நான் மளிகை சாமான் வாங்க போகணும்னு சொன்னதுனால மளிகை சாமான் வந்து இவ்வளவு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனா இந்த வாட்டி கடைக்கே வரல. நீ கடைக்கு வர இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். நீ கடைக்கு வராமலா இதெல்லாம் வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் உன்னோடது பாரு. எது இதெல்லாம் யாரோடது? இதான் காக்கரோடது. காக்கர் படிக்கிறதுக்காக நீ வாங்கிட்டது. இப்ப நான் சொல்றேன் பாரு, நான் 5000 ரூபாய்க்கு பில்லு சொல்றேன் பாரு. நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவும் இவங்களுக்கு மட்டும்தான். இதுல ஒண்ணு கூட எனக்கு கிடையாது. இதுல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு. என்ன அப்படின்னா இந்த பேக் ஒண்ணு வாங்கினேன் ஊருக்கு போறதுக்கு. வாங்கிருக்கல அந்த ஷோல்டர்ல மாட்டுறது வந்து. சரி இந்த மசாலா சாமான்லாம் நீ சாப்பிடவே மாட்டேன், வாயில கூட வைக்க மாட்டேன் நீ. அதெல்லாம் உனக்கு இல்ல இல்லையா? நீ தான் இப்ப சொன்ன அது நல்லாவே இருக்காது, எதுக்கு இத்தனை ரூபா போட்டு இத்தனை ஓவால நீ எதுக்கு? அதான் நான் கேக்குறேன், நீ சமைக்கிறது நல்லாவா இருக்கு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி சாமான் உனக்கு? காஸ்ட்லி சாமான்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா தான் வாங்கியிருக்கு. இப்படி ஒன்னு 1000 ரூபானா? சரி ஒன்னு 100 ரூபானா? அது டேட்லாம் சொல்ல முடியாது. சாமானை மட்டும் பாரு. எடுத்து நான் மாத்தி எடுத்துட்டு போறேன். நான் போயிட்டு காய போட்டு வரணும். சரியாண்ணா? பேக் ஏதோ மோந்து பார்த்துட்டே போறானே. என்னது பேக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கு. அவன் நான் சாப்பிட்ற ஐட்டம், அதனால அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஆனால் சாப்பிடக்கூடாது, அவனுக்கு பிடிச்சது. இது பேக் வாங்குறேன் நான் காமிக்கல என்ன அவனுக்கு, அதான் பாக்குறோம். ஐயோ புது பேக்கா அப்படின்ட்டு. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்காது? நீ சொல்லு, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? மாட்டி விடலாமா? கழுத்துல மாட்டி விடுவாரியா? கிளம்பியாச்சு. கிளம்புங்க, ஊருக்கு கிளம்புங்க, போயிட்டு வாங்க. பாய், டாட்டா, பாய். ஐயோ கழுத்த வேண்டாமாடி? உனக்கு வேணுமா? அது இது வேணுமா உனக்கு? கடைசி மாட்டி பிக்க போறான் பாரு. அப்பா வந்து திட்ட போறாங்க. அப்பா திட்டுவாரு பேக் மாட்டி விளாத்தீங்களான்னு. சரி அந்த பக்கம் வா. என்ன வேணும் உங்களுக்கு? பேக் அனுப்பிச்சுட்டுக்கோ. அவனும் சரிதான் இருப்பான். பேக் எடுத்துட்டு வா, ஊருக்கு கடைக்கு வா. இந்த அக்காவுக்கு செப்பல் வாங்கினாங்க. செப்பல்
அது உனக்கு இல்லை. கடைக்கு போனால் செருப்பு வாங்குறது ஒரு குழப்பா வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து கூப்பன் இருந்துச்சு உனக்கு. ஆமாம், சாமான் வாங்குறது கூப்பன் இருந்துச்சு. அந்த கூப்பனுக்கு இதையாவது எடுக்கணும் என்ன அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி செப்பல் எடுத்துக்கிறேன் புதுசா. அந்த செப்பல் பிஞ்சு போச்சு, இதை எடுத்துக்கிறேன். சரி, ஸோ செப்பலும் பேக்கும் எங்களுக்கு. ஆனால் ஏதாச்சும் காலை மிச்சனா காலு போயிடும் தெரியும்ல. அதான் நான் வரவே மாட்டோம் பக்கத்தில். நீ இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சிருக்கேன், நான் சொல்ல கேட்கல. ஆசை ஆக்சுவலாக அதை நான் தான் போட்டு போகிறேன். நீங்கள் வாங்கிக்கும் போதே தெரியும் எனக்கு. இது 2 நாள் கூட போட மாட்டேன், நான் தான். செருப்பு ஆட்ட காக்கே இல்லை. யார்கிட்ட காக்கட்ட பிடிச்சி எடுத்து பிடிச்சி போடுறதுக்கா? என்ன யாரும் தூக்கிட்டே தெரியுமா? அங்கேயும் காட்டு காட்டு, நீ காட்டு. எனக்கு என்ன, இது அக்காவுக்கு வாங்கின செப்பல். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது பேக் பிடிச்சிருந்துச்சு, அதனால ஏஞ்சி அதை பார்த்தேன். அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லி செருப்பு பிடிக்கல, வேண்டாம் வச்சாச்சு. அடுத்தது ஒரு டாப் ஒன்று எடுத்தாங்க அந்த அக்கா. நான் மளிகை சாமான் வாங்குறதுக்குள்ள இவ்வளோ அக்கப்புறம் நடந்துருச்சு போய். நான் பார்த்தேன், எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுங்க, ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணி வச்சுருங்க. இந்த பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. இந்த சட்டை அக்கா இது நல்லா இருக்கு டாப்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது வேணுமாடி? இதெல்லாம் வேண்டாம் உனக்கு, இது நல்லா இல்லை. சி, அது பேக்கும் நல்லா தான் ஆக்குறீப்ப, அதுவும் அந்த கணக்குல தான் வரும். பேக் நல்லா இருக்கு, அதனால சட்டை நல்லா இருக்கு. சட்டை பிடிச்சிருச்சு, செருப்பு பிடிக்கல. தங்க பிள்ளைக்கு செருப்பு பிடிக்கல. ஓகே ஓகேயா? சட்டை ஓகேயா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே. அடுத்து என்னமா எடுத்துக்காமா அப்படின்னு. ஓகே, சட்டை வச்சாச்சு, செப்பல் வச்சாச்சு, பேக்கையும் வச்சாச்சு. இது 3 முடிஞ்சிச்சா? இது வந்துட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு இது ரோலு, இன்னொரு 2 ரோல் அந்த மாதிரி வாங்குவாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கடை வைக்கிற மாதிரி மொத்தமா பாக்கெட். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்பா. ஆமா தெரியும். மொத்தமா வாங்கியாந்து போட்டுற தொல்லை இல்லாமல் இருக்கும். சும்மா கேட்டாங்க, அவ்வளோ கடைக்கு ஓட முடியாது அவராலன்னு சொல்லி வாங்கியாந்து போட்டுறேன். இது கிடக்கும். இது என்ன அப்படின்னா, இப்போ வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. இது அப்படியே இருக்கும். 2 ரோல் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் கிடக்கும். ஆனால் இது எங்கே போடுறாங்கன்னே தெரியாது. அடுத்து திரும்பி புதுசாக வேணும்னு கேட்கும்போது இது எடுக்க மாட்டாங்க, போய் புதுசாக வாங்கிடுவாங்க. அதனால தான் வாங்க வேணாலும் நாங்கள் அப்படி தான் செய்வோம். யூஸ் பண்ணோம், ஒரு இடத்துல எடுத்து வச்சோம், திருப்பி நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் இல்லை. 2 ரோல் யூஸ் பண்ணுவாங்க, மிச்சம் 3 எடுத்து எங்கேயாவது இப்படியே அதை யூஸ் பண்ணுற இடத்துல இருந்து எங்கே போகுதுன்னே தெரியாது. அடுத்து 2 மாதம் கழிச்சு திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு இதே மாதிரி ரோல் வந்து புதுசாக வாங்கிடுவாங்க. இப்படி தான் நடக்குதா எல்லாரும் வீட்லையும், இல்லை இங்கே தான் அந்த கண்ட்ராவிலான்னு சொல்லி சொல்லுவோம். அவருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு கோச்சிக்கு உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. நோட்டு புக் வாங்கி யார் படிக்க போறா? நம்ம என்ன படிக்கவா போறோம், எழுதவா போறோம்? உட்காந்து கிளிக்க தான் போறோம். அதுக்கு எதுக்கு நோட்டு புக்கெல்லாம்? படிக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? நிறைய நோட்டு இருக்கு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம சாமானை பற்றி மட்டும் பேசுவோம். சோப்பு ஒரு எவ்வளவு பெரிய சோப்பு பாருங்க. இது வந்து 3 பேருக்கு 1 மாசத்துக்கு. இன்னும் ஒன்னு சேர்த்து வாங்கிருந்தா அவனும் யூஸ் பண்ணிருப்பான். இன்னும் ஒன்று சேர்த்து ஆட்டது இருந்தா அவனும் யூஸ் பண்ணிருப்பான். அவன் சோப்பு வேற, அவன் இன்னும் காஸ்ட்லி. இது வந்து நமக்கு 2 மாசத்துக்கு வரும் 3 பேருக்கும். அதனால இந்த சோப்பு இதை வந்து இந்த பேக்ல வச்சுக்கோங்க. மளிகை சாமான் மட்டும் இந்த பேக் மாத்திக்கிறேன். இது இந்த அக்காவுக்கு இந்த பிஸ்கெட். இது எனக்கு. இது வந்து இல்லாம நம்மளால இருக்க முடியாது. மஞ்சள், சோம்பு, சீரகம், வெந்தயம் தான் சின்ன பேக்கெட் கிடைக்கல, அதனால பெரிய பேக்கெட்டே வாங்கிட்டு வந்துச்சு. வெந்தயம் தேவையில்லை. சாக்லேட் இந்த அக்காவுக்கு. கடுகு எல்லாமே 100 தான், எல்லாம் 100 ஆயிடணும். இது சீரகம், இது போட்டுக்குவோம். மிளகு 50 இருந்துச்சா, அதனால 2 பேக்கெட்டாக எடுத்தாச்சு. 50ல் 2 பேக்கெட்டாக எடுத்துட்டோம். நம்ம 1 கிலோ மல்லி 1 கிலோ மிளகாய் அப்படி தான் இருக்கும். அதுக்கு தகுந்தப்ப 100 சாமான் சேர்த்துக்கணும். மிளகாய் ஒரு கிலோ, இந்த 1/2 கிலோ பாக்கெட்டுனால இது 1 கிலோ எடுத்தாச்சு. மல்லி என்ன வச்சுருக்க அப்படின்னா 400 கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 400, இன்னொரு 400, 800. இதுலயே அது எப்படி ஒரு டெக்னிக்கா வச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, என்ன தெரியல. அப்படி 1/2 கிலோ அப்படி இல்லை, 400ன்னு வச்சிருக்காங்க. என்ன கான்செப்ட் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அப்படிதான் இருந்துச்சு. லூஸ்ல வாங்கலாம், போய் அதுக்கு கடற்கரைக்கு போகணும், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், முடியல, நேரம் இல்லை. மிளகாய் மல்லி வச்சாச்சு. என்னென்ன வச்சேன்? சோம்பு, சீரகம், மிளகு வச்சேன் இல்லையா. இந்த அக்காவுக்கு நூடுல்ஸ்.
இது அப்பாவுக்கு. இது உனக்கா இது இதெல்லாம் பண்ண. இந்த நூடுல்ஸ் உனக்கா இந்த நூடுல்ஸ் உனக்கா? எனக்கு எல்லோ. எல்லோவா? அப்போ இது வந்து அப்பா தான் எடுத்தார். எனக்கு தெரியாது, நான் வேணாம்னு சொன்னா சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் வாங்கி கொடுங்க. நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காதா? தெரியல எனக்கு. இது வந்து கடலைப்பருப்பு. இடம் இல்லையே, மல்லி எடுத்து வச்சுக்கலாமா? வாடை அடிக்காது. மல்லி வாடை மிளகா வாடையெல்லாம் உனக்கு நடி ஏறும். சரியா? நீ அப்படியே உட்காந்துக்க, அங்கேயே உட்காந்துரு. இது எண்ணெய் 1 லிட்டரு. கோதுமை 1 கிலோ. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர். முடிந்து விட்டது. இவ்வளோதான் சாமானே இவ்வளோதான். தோரம்பருப்பு எறும்பு ஏறிடுச்சு. இங்கே வச்சு கொண்டு வந்து வச்சு நைட்டு வச்சதுக்கு பாருங்க எறும்பு ஏறிடுச்சு. அவ்வளோ இனிப்பாக இருக்குது. தோரம்பருப்பு இனிக்குமா? தெரியலையே. எனக்கு தான் பாவக்காய் பிடிக்காதுன்னு அது இனிக்குமா அந்த மாதிரி தான். மிளகு ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா வீட்டுக்கு பொங்கல் அதெல்லாம் வைக்கணும் இல்லையா, அது தேவைப்படுது. அதனால மிளகு கருப்பு. இந்த சாப்பாடு தூக்கிட்டு ஓடிடு. சோப்பு எடுத்து வச்சுருவேன். எனக்கு வைக்க வேண்டிய இடத்துல பிஸ்கெட் வேணாம். அந்த எறும்பு வருது, பிஸ்கெட் வேணாம், எறும்பு ஏறிடும். வெந்தயம் இது ஒன்று தான். எனக்குன்னு வாங்கினது இது ஒன்று தான். இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அதனால மற்ற எல்லாமே உங்களுக்கு தான். இதில் நீ ஏன் எவ்வளோ உப்பு வாங்கினா, இது வாங்கினா, அது வாங்கினா அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கான சாமான். இதில் போய் காய போட்டு வரேன். யாராவது வந்து உதவி செய்யுங்க இதை வந்து தூக்கிட்டு வரதுக்கு. அதான் முடியாது. காக்கரை கூட்டுங்க. காக்கரை எப்படி தூக்கிட்டு வருவான்? கூட வருவான். வாயால கடிச்சிட்டு வருவான். இந்த வாயால வளர்த்துற வேலையெல்லாம் தேவையில்லை. ஒரு கையை அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கையை நீ பிடிச்சிக்கோ. மரியாதையா வந்தீங்கன்னா மதிய சாப்பாடு உண்டு, இல்லாட்டி கிடையாது. அதான் எனக்கு போ ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன். பேச மாட்டேன், காசே கொடுக்க மாட்டான். ஸ்கூல்ல போய் சாப்பிடு. எங்க ஸ்கூல்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க. பேசுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? எந்த காலத்துல ஸ்கூல்ல ஃப்ரீயா கேண்டீன்ல கொடுக்குறாங்க? ஓடி போக்கத்தவளே. இதெல்லாம் நாங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எதுக்கு? இலவச உணவக திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களா, அது எங்க போச்சுன்னு கேட்போம். ஸ்கூல்ல பிரச்சனை இருந்தா உண்டாக்க பாக்குறா. இதுக்கு நான் பொறுப்பல்ல, இவதான் காரணம் எல்லாத்துக்கும். மதிய உணவு திட்டம் எங்கன்னு கேக்குறாளாம். அதெல்லாம் அந்த ஸ்கூல்ல கிடையாது. அதுக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும். நீ ஒரு ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிட்டு மதிய உணவு திட்டமா கேட்க பிச்சு கூட பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால குடுக்கறது திருட்டு கம்முன்னு சொல்ற வேலையை செய்ய நல்லது. இது வந்து குழம்பு மசாலா வைக்கிறதுக்கான சாமான். நான் அளவுக்கு சரியா வாங்கியிருக்கேன்னா தப்பா வாங்கிருக்கேன்னு தெரியல. மிளகாய் மல்லி 1 கிலோ எடுத்துருக்கு. மற்றதெல்லாம் 100 எடுத்துருக்கு. கரெக்டா? மறந்து போயிடுது, தெரிய மாட்டேங்குது. வாங்கிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சரியாது? எனக்கு தெரியாது. நீ சொல்லு இதை பாக்குறவங்க சொல்லுங்க. அளவு என்ன ரேஷன் சொல்லுங்க. அடுத்த வாட்டியாவது மாத்தம் வாங்கிட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதை அரைச்சு நாங்கள் எப்படியாவது குழம்பு வச்சு ஊற்றி குடிச்சிடுறோம். அடுத்த வாட்டியாவது நாங்கள் அந்த ரேஷியோவை மாற்றுறோம். சொல்லுங்கள், குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்? இப்போ நான் சேர்த்த அளவுக்கு கரெக்டு தானா, சேர்த்த பொருள்லாம் கரெக்டு தானான்னு சொல்லுங்கள். தெரியல கரெக்டானு. ஆனால் நல்லா தானே இருக்கும். எனக்கு தெரியாது. நீ தான் நல்லா இல்லைன்னு சொன்ன, அதுதான் கேட்குறேன். நான் சும்மா தான் சொன்னேன். இல்லை, நிஜமாக தான் சொன்னேன். இது நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் குழம்பு. ரொம்ப அப்படியே காரமாக காட்டமாக இருக்காது. நான் எக்ஸ்ட்ரா இந்த காரம் பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா வேறு மசாலா சேர்ப்பேன். சில டைம் குழம்பு தனி மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். அப்படி இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் காய போடுற வீடியோ இல்லை மல்லி காய வச்சாச்சு. அவ்வளோதான். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தேவை நிற்கல, ஓடிட்டான். காயிட்டான். செம வெயில் கொடுத்து உங்களுக்கு இருக்கும். மயக்கமாக வருது.